ஹாய் டார்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐம் யுவர் பிளாக். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஃபோர்ஸ் மேரேஜ் பார்ட் 2. ஸோ இதை ஒரு கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஃபோர்ஸ் மேரேஜ் போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காகவும் அண்ட் மற்ற என்னோடய ஆர்மி ஸ்டைலில் குட்டீஸ்க்காகவும் தான் போடுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் நான் இது போன வீடியோலே சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலி நான் மறந்துட்டேன். என்னென்னா, ஆனிவர்சரி அப்போ யாரெல்லாம் விஷ் பண்ணீங்க, யாரெல்லாம் என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இல்லைக்கா எனக்கு ஆனிவர்சரியே தெரியாது, நான் இப்போ தான் புதுசு அப்படின்னாலும் ஜான் 13 தாண்டா நம்ம பிடிஎஸ் டெபிட் ஆன டே. ஸோ அதை நான் பிடிஎஸ் ஆனிவர்சரி, ஆர்மிஸோட ஆனிவர்சரியாக செலிப்ரேட் பண்ணோம். ஸோ யாரெல்லாம் என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். நான் சத்தியமாக ஒன்றும் பண்ணல, ஒன்று பண்ணேன், அவங்களுக்காக ப்ரே பண்ணேன், அவ்வளோதான், ஓகேவா? ஸோ யார் யார் என்னென்ன பண்ணீங்க, கேக்கெல்லாம் நான் கட் பண்ணேன், நான் கோயிலுக்கு போனேன், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சாக்லேட் கொடுத்தேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, ஸோ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்டு வேறு எது சொல்லணுமா? இல்லை, இன்ஸ்டா ஐடி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே, ஸோ லாஸ்ட் எபிசோட் இதோட முடிச்சிருப்போனா, நம்ம ஜேகே ஜிம்மன் கிட்ட நீ உனக்காக ஒய்ஃபுன்னு இல்லைனாலும் மோச்சிக்காக அம்மானு ஒருத்தி வேணும்லடா, அதுக்காகவே மேரேஜ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஜிம்மன் எனக்கும் அவனுக்கும் நடுவில் வேறு எந்த உறவும் வேணான்னு நான் நினைக்கிறேன்டா, ஸோ இதை பற்றி இனிமேல் நீ பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே டார்மீஸ், லெட்ஸ் கண்டினியூ தான் பார்ட் 2. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, உங்ககிட்ட காமிச்சா நீங்கள் கொரியாலாம் ரீச் ஆகிட்டீங்க. ஸோ கொரியா ரீச் ஆகிட்டா அந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு நீங்கள் தேடிட்டுருக்கீங்க. உங்களை இந்தியாவிலேருந்து இங்கே ஒரு கம்பெனிக்கு மாற்றிருப்பாங்கள்ல. ஸோ நீங்கள் தேடிகிட்டே இருக்கீங்க, எங்கடா இருக்குது அந்த கம்பெனி, எங்கடா இருக்குது அப்படி நீங்கள் தேடிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு இடத்துல ஒரு கெஃபேல போய் உட்காந்து, சபா முடியல, மதியம் ஆகிடுச்சு, இந்த பெரிய சிட்டியில் நான் எங்கேன்னு போய் தேடுவேன். அந்த சொட்டத்தலைய மேனேஜர் நல்லாவே வச்சு நான் மாட்டி விட்டுருக்கான். ஒரு இன்ஃபார்மர் கூட இங்கே இல்லை, யாரையாவது இருந்தால் கூட அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்க கைட்லேயே போய் பார்க்கலாம். ஸோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உக்காண்ட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் புலம்புறது அங்கே இருக்கிற ஒரு வெயிட்டர் கேட்டுட்டு, மேம் வாட் யூ வாண்ட்? ஒன் காஃபி ப்ளீஸ். ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு காஃபி வச்சுட்டு, இஃப் யூ டோன்ட் மைண்ட் மேம், உங்களுக்கு எது ப்ராப்ளமா, எது தேடுறீங்களா? ஆமாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா மேம்? இன்னும் இல்லை, அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் இந்த ஊருக்கு புதுசு, ஸோ எனக்கு தெரியல. ஓ ஓ நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அந்த வெயிட்டரை, நீங்கள் பார்க்குறத பார்த்துட்டு அவர், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேணாம் மேம். அப்படி இல்லை, பார்க் இண்டஸ்ட்ரீஸ் எங்கே இருக்குது? பார்க் இண்டஸ்ட்ரீஸா மேம்? இவ்வளோ நேரம் நீங்கள் தேடிட்டு இருந்திருக்கீங்க? ஆமாம், ஏன்? பார்க் இண்டஸ்ட்ரி இங்கே இருந்து ஒரு பஸ்ஸில் நீங்கள் சொன்னீங்கனாலே அவங்க போய் இறக்கி விடுவாங்க, பார்க் இண்டஸ்ட்ரின்னு. ஒரு 1/2 அன் ஹவர் பக்கம் ஆகும் இங்கேருந்து போகிறதுக்கு. உங்களுக்கு ஓகேவா மேம்? நிஜமாவா? ஆனால் 1/2 அன் ஹவர் ஆகுமா? ஆமாங்க மேம், 1/2 அன் ஹவர் ஆகும். ஆனால் நீங்கள் பஸ்ஸில் ஏறி கேட்டாலே அவங்க சொல்லுவாங்க. ஓ, அதுக்கு பக்கத்துலேயே டே இண்டஸ்ட்ரி, ஜான் இண்டஸ்ட்ரின்னு 2மே இருக்குது. வாட்? சாரி மேம், டே இண்டஸ்ட்ரியில் கிம் இண்டஸ்ட்ரி. அது என்ன பார்க் இண்டஸ்ட்ரி, கிம் இண்டஸ்ட்ரி, ஜான் இண்டஸ்ட்ரி? ஆக்சுவலி இவங்க 3 பேருமே ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் மேம். சின்ன வயசுலேருந்தே ஒன்றா இருந்து ஒன்றாவே பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆரம்பித்து ஒரே இடத்துல 3 பேருமே ஒரு ஆஃபீஸையும் ரன் பண்ணிகிட்ருக்காங்க மேம். இந்த ஊரில் அந்த ஆஃபீஸ் தான் 5th பிளேஸில் இருக்குது. 5th பிளேஸ்லையா? ஏன் 1st பிளேஸில்? அது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டுங்கிறத வரதை விட எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணணுன்னு தான் மேம் தோணும். அவங்க எல்லாத்தையும் பெஸ்ட்டாக பண்ணணுன்னு தான் நினப்பாங்க. அவங்களோட ஆஃபீஸில் எம்ப்ளாயீஸ்க்கு அவங்க லாயலாக இருக்கணும். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டுன்னு ஓடுறத விட நம்மளை தேடி வர கிளைண்ட்ஸுக்கெலாம் நம்ம நல்ல ஒரு பெஸ்ட் ஒர்க்கிங்கை கொடுக்கணும்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க மேம். ஸோ அதனால தான் அவங்க டாப் 5ல் இருக்காங்க. அவங்க நம்பர் 1 வர்றதுக்கு விரும்பவும் இல்லை மேம். ஓ,
இந்த காலத்தில் இப்படிலாம் இருக்காங்களா? நம்பர் ஒன்க்கு ட்ரை பண்ணுறது இல்லைங்க மேம். அவங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் அவங்க ட்ரை பண்ணும்போது அவங்க எம்ப்ளாயீஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க நம்ம வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கலாம், டாப்பில் ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. ஓ! உங்களுக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கு. எனக்கு மட்டும் இல்லை மேம். இங்கேருந்து யாரை நீங்கள் கேட்டாலுமே அந்த இண்டஸ்ட்ரீஸை பற்றி கிளியராக உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓ! பை த வே மேம், நீங்கள் எந்த கண்ட்ரி? நான் இந்தியா. ஓ! ஓகேங்க மேம். நீங்கள் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் போயிருக்கலாம். ஓகே, தேங்க்ஸ். உங்கள் நேம்? என் நேம் ஜான். ஓகே. கேன் ஐ ஹாவ் யுவர் நம்பர் மேம்? அப்படின்னு நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்களா? இல்லை, எனக்கு இந்த ஊரில் யாருமே தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் உங்களை தான் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவருமே வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நேம்? என் நேம் வயன். உங்கள் நம்பர் அப்படின்னு நீங்கள் கேட்டு ஒரு நம்பரையும் வாங்கிக்கிறீங்க. ஓகே, நான் போயிட்டு வரேங்க. இதுக்கப்புறமும் ஏன் வாங்க போங்கன்னு நீங்கள் ஜான்னே கூப்பிடலாம். நீங்களும் இப்போ நீங்கள் தான் கூப்பிட்றீங்க. ஓகே ஜான், நான் போயிட்டு வரேன். ஓகே அவன் பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்லிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஹாப்பியாக போகிறீங்க. அவ்வளோ நேரம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தவங்கள இந்த ஊர்லேயும் நல்லவங்களாம் இருக்காங்க போல், நல்லா தான் பேசுகிறாங்க அப்படின்ட்டு நீங்களுமே வந்துட்டு அங்கே பஸ் ஸ்டாப்பில் போய் ஏறி கேட்டு நீங்களும் போய் இறங்கிடுறீங்க. ஸோ அங்கே இறங்கினோடனே பார்க்குறீங்க, அவ்வளோ பெரிய பில்டிங்கு, கிட்டத்தட்ட 8 ஃப்ளோர் கிட்ட இருக்குது. அந்த பில்டிங் அவ்வளோ பெருசாக இருக்குது. நீங்கள் நின்று வாயை பொளந்து பார்த்துட்ருக்கீங்க. இவ்வளோ பெரிய பில்டிங்கா? பா, இவ்வளோ பெரிய போர்டு வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய போர்டு வச்சு உன் கண்ணுக்கு தெரியலையே வயன்? பார்க் இண்டஸ்ட்ரி, கிம் இண்டஸ்ட்ரி, ஜான் இண்டஸ்ட்ரி. 3 பேர் ஒன்றா இருந்தால் என்ன வேணாலும் பண்ணா போல். ஓகே, உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்துட்டு போகிறீங்க. ஸோ அங்கே போயிட்டு ரிசப்ஷனிஸ்ட்டை வந்துட்டு கேட்குறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்கள். இங்கே மிஸ்டர் ஜிமன். நீங்கள்? இல்லை, இந்தியாவிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன். ஸோ ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் சாருக்கு கால் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஓகேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு இவங்க 3 பேருக்கு தனித்தனி இண்டஸ்ட்ரி இருந்தாலுமே இவங்க 3 பேர் எப்பயுமே இருக்கிறது வேற ஒரு இண்டஸ்ட்ரி. விமன் குக்னே சொல்லிட்டு அந்த இண்டஸ்ட்ரிக்கு அவங்க பேர் வச்சுருப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கம்பெனி அவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க. எத்தனை கம்பெனிக்கா எப்படிக்கா மெயின்டைன் பண்ணுவாங்க அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஓகே. ஸோ வந்துட்டு அந்த ஒரு கம்பெனியில் தான் இவங்க எப்பயுமே இருப்பாங்க. இந்த கம்பெனிஸ்லலாம் அவங்களோட மேனேஜர் வச்சு தான் அவங்க பார்த்துட்ருப்பாங்க. ஸோ வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி ஜிம்முக்கு கால் பண்ணி பேசிவிட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்கள். சார் வந்துட்டு இன்னொரு கம்பெனியில் இருக்கார். இன்னொரு கம்பெனிலையா? ஆமாங்க மேம், இன்னொரு கம்பெனி இருக்குது. இது பக்கத்தில் இருக்க அந்த கிம் ஜான் இண்டஸ்ட்ரீஸ்லையா? அங்கே இல்லைங்க மேம், விமன் குக் இண்டஸ்ட்ரி. விமன் குக் இண்டஸ்ட்ரியா? ஆமாங்க மேம், இங்கேருந்து ஒரு 2 ஸ்ட்ரீட் பக்கமாக தள்ளி போனால் அது அங்கே இருக்குது. இப்போ நான் அங்கே போகணுமா? இல்லைங்க மேம், நீங்கள் அங்கே போகிறதுனால ஓகே, பட் சார் வர்றதுக்கு ஒரு 4:30 அந்த மாதிரி ஆகும். 4:30யா? நாளைக்கே வர வேலைக்கு ஜாயின் பண்ணணும். ஸோ எத்தனை தடவை ஆளை வைப்பீங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அவங்களுக்கு இப்பயே பார்க்கணுன்னா நீங்கள் அங்கே போகலாம், அங்கே அவங்க இருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு இல்லை நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன்னா இருங்க, இல்லை நாளைக்கு கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். நாளைக்கு மார்னிங்லாம் இங்கே தான் இருப்பாங்க சார். ஷோரா? ஷோர் மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வெளியே போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு மனசே இல்லை. ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு வேலையை ஆரம்பித்தா அந்த வேலையை அப்பயே முடிக்கணும்னு தானே தோணும். ஸோ வந்துட்டு மனசே இல்லை. ஐயோ, இப்போ மறுபடியும் போயிட்டு நாளைக்கு மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணணும். இதுக்கு இன்றைக்கே வேலையை முடிச்சிடலாமா?
இங்கேருந்து 2 ஸ்ட்ரீட் தானே அந்த பொண்ணு சொன்னா. அப்பா இது பஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ வந்துட்டு அங்கே ஒரு ஸ்கூட்டரில் வந்துட்டு ஒருத்தவங்க வராங்க. ஸோ நீங்கள் வந்து லிஃப்ட் கேட்குறீங்க. அவங்க வந்து உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக, அதாவது கொரியனுக்கும் இந்தியனுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியல. ஸோ அவங்க உங்களை பார்க்குறாங்களா, எக்ஸ்கியூஸ் மீ இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்னை வந்து இந்த விமன் குக் இண்டஸ்ட்ரியில் ட்ராப் பண்ண முடியுமா? அவங்க வந்துட்டு உங்களை பார்த்துட்டே இருக்காங்களா? நீங்கள் வந்துட்டு ஐயோ என்ன இப்படி பார்க்குறாங்க, ஒன்றும் முடியும்னா முடியும்னு சொல்லி எனக்கு முடியாதுன்னு சொன்னேன், இவங்க ஏன் இப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எப்படி கேட்குறீங்க, அதுவும் நீங்கள் பார்க்க இந்த ஊர் மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்களா? இல்லை நான் இந்த ஊருக்கு புதுசு, ஸோ அதான். சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை கூட்டிகிட்டு போய் அங்கேயே இறக்கி விட்டுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இட்ஸ் ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுமே வந்துட்டு உங்க கூட வராங்களா? நீங்கள் பார்க்குறீங்க, நான் இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன். அடி பாவி, இதை அப்போவே சொல்லியிருந்துருக்கலாம் இல்லடி, அதுக்காடி மேலேயும் கீழேயும் பார்த்த அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா? வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. போ சொந்த வீடு மாதிரி தான் கூப்பிட்றப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் மனசில் புலம்பிக்கிட்டே போகிறீங்க. ஸோ உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட்டை கேட்குறீங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கேட்டு சொல்கிறேன். மறுபடியும் வெயிட்டிங்கா, ஆண்டவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உக்காந்துட்ருக்கீங்க. ஸோ அவங்க வந்துட்டு வைன் அப்படிங்கிறாங்களா? நான் தான், சொல்லுங்கள். மேலே ஃப்ளோருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போனீங்கன்னா அங்கே சிஇஓ இருப்பார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கா? நான் ஒன்று கேட்கப்பா. சொல்லுங்கள். இது மொத்தம் எத்தனை ஃப்ளோர்? கிட்டத்தட்ட 8 8 மாடி லிஃப்ட்லேயே போனால் மயக்கம் தானடா வரும் அப்படிங்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி லோ வாய்ஸில் சொல்கிறீங்களா? என்னது? நத்திங். லிஃப்ட்டுக்கு இதோ இங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது, ஸ்டெப்ஸுக்கு அந்த பக்கம். ஓ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்கல உங்கள் ஃபைலை தூக்கிட்டு உங்கள் ஹேண்ட்பேக்கையும் தூக்கிட்டு போகிறீங்களா? ஸோ கடவுளே மயக்கம் வரக்கூடாது, கடவுளே மயக்கம் வரக்கூடாதுங்கிறீங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி 8 மாடி 7 மாடி லிஃப்ட்டில் ட்ராவல் பண்ண அனுபவம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி எனக்கு இருக்குது. நான் வந்துட்டு போயிட்டு 7வது மாடியிலன்னு எனக்கு மயக்கமே வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ அந்த 8th ஃப்ளோருக்குமே வந்துடுறீங்க. வந்துட்டு லிஃப்ட்டும் ஓப்பன் பண்ணி அப்படியே அந்த செவுத்தில் கையை வச்சு நின்றுட்டுருக்கீங்க. உங்களால் முடியல, அப்படியே தலைலாம் கேர் ஆகிற மாதிரி இருக்குது, அப்படியே எல்லாமே மூவ் ஆகுற மாதிரி இருக்குது எல்லா திங்ஸும். நீங்கள் அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே நிற்கிறீங்களா? ஐயய்யோ முடியலையே அப்படின்ட்டு நிற்கிறீங்க. அங்கே பக்கத்துலேயே சேர் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் உட்காடுறீங்க. சப்பா 8 மாடி லிஃப்ட்டில் வரவே கூடாதுடி வைன், படிக்கட்டிலேயே ஏறி வந்துரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு அவங்க தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போ வந்து அங்கே ஒரு பர்சன் வந்து எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு உங்களை கூப்பிட்றாங்க. நீங்கள் நீ யாரா? சொல்லுங்கள். நீங்கள், நான் YNCOவை பார்க்கணும். ஓ நீங்கள் தானா, வாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? என்னாச்சு? இல்லை லெஃப்ட்டில் வந்ததால் கொஞ்சம் கேராக இருக்குது. ஓ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு குடிக்கிறீங்க. ஸோ குடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ், இட்ஸ் ஓகே, உங்களை கூப்பிட்டாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ தூரம் வர வரைக்கும் ஒன்றும் இல்லை, ஆனால் அந்த டோரோட அந்த ஹேண்டில் பிடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு பக்குன்னு இருக்குது. என்ன தான் வந்துட்டு நம்ம பார்க்கணுன்ட்டு இருந்தாலுமே அந்த ஒரு இடத்துக்கிட்ட போகும்போது ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டெல்லாம் ஃபாஸ்ட் ஆகும், செம்ம பயமாக இருக்கும், என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு பயமாக இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த ஹேண்டில் பிடிக்கலாமா வேணாமான்ட்டு இருக்கீங்களா? அது உங்களை கூப்பிட்டு அவர் வந்துட்டு, ஏங்க மேம் இங்கேயே பார்த்துட்ருக்கீங்க, உள்ளே போங்க அப்படின்னு கதவை திறந்து விட்டார். நீங்கள் அடப்பாவி, நானே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு போகலாம், ஆனால் அதுக்குள்ளேயே திறந்து விட்டியாடா படுபாவி அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்களா? என்னாச்சுங்க மேம்? நத்திங், தேங்க்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்களா? ஸோ அவருமே உள்ளே வந்துட்டு சார் ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ 3 பேருமே அங்கே உட்காந்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, ஒருத்தன் தான்டா சிஇஓன்னு சொன்னீங்க, 3 பேர் இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அவன் அங்கே வந்துட்டு நம்ம ஜேகே வந்துட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்களா? அப்போ வந்து டேக் யுவர் சீட். தேங்க்யூ சார்
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தென் நீங்கள் உட்காடுறீங்க. ஜிவன் வந்து கை நீட்டுறான். நீங்கள் வந்து பார்க்குறீங்களா? ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைல் தரீங்களா? ஏன் வாயை திறந்து பேச மாட்டேன்னா மூஞ்சா பாரு அப்படின்ட்டு இருக்கீங்களா? ஸோ அதில் வந்துட்டு ஃபைலெல்லாம் பார்த்துட்டு குட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜேகே கிட்டேயும் கிட்டேயும் அவன் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கான். நீ அப்படியே பார்க்குறீங்க. அதாவது உங்களுக்கும் அவனோட டேபிளுக்குமே கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, உங்கள் கையை நீட்டனா வந்துட்டு ஒரு ஹைட் இருக்கும்ல, ஸோ அதே வந்துட்டு 2 மடங்காக வச்ச எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குது அந்த டேபிள். நீங்கள் இந்த பக்கம் இருக்கீங்க, அவன் அந்த பக்கத்தில் இருக்கான். நீங்கள் பார்த்துட்டு என்னடா டேபிளுக்கு இங்கேயும் அங்கேயும் அம்பத்தூர்லேருந்து ஆவடி வரைக்கும் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஜிம்மன் வந்துட்டு பார்த்துட்டு ஃபைலை மூடி வச்சுட்டு, ஓகே உங்கள்கிட்ட ஜென்ரலான கொஷின்ஸ் கேட்குறேன். ஓகே சார். ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. மை நேம் இஸ் வயன், ஐம் ஃப்ரம் இந்தியா அண்டு நான் வந்து உங்களோட பிரான்ச்சே சென்னையில் உங்களோட பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃபர் வந்துச்சு, அதனால் இங்கே வந்தேன். தென் கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கேன் சார். தென் எனக்கு ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுத்தாங்க எங்கள் கம்பெனியில். பட் இங்கே இனிமேல் எப்படி ஒர்க் பண்ண போகிறேங்கிறத பார்க்கணும் சார் அப்படிங்கிறீங்களா? ஸோ அப்போ வந்து ஜேகே தண்ணி எடுத்து குடிங்க அப்படிங்கிறாரா? நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு தேங்க்யூ சார் அப்படிங்கிறீங்க. ஸோ வந்துட்டு ஜேகே லைட்டாக சிரிக்கிறான். ஏன்னா எதுக்குடா இந்த பொண்ணு இப்படி பயந்துட்டு உட்காந்துருக்கான்னு அவன் சிரிக்கிறான். ஸோ வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு இப்போது இந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு எப்படிப்பட்டதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படிப்பட்டதுன்னா புரியலைங்க சார். எப்படிப்பட்டதுன்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ்லேயே நம்ம என்னென்ன பண்ணுவோம் நம்ம கம்பெனியில்? சார் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் ஷிப் சார். அதாவது எப்படின்னா நம்ம வந்துட்டு இன்ஜினியரிங்காக வச்சு பில்டிங்ஸும் வந்துட்டு இது பண்ணுவோம். தென் வந்துட்டு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸையும் நம்ம வந்துட்டு டன் பண்ணி கொடுப்போம். அப்புறமா அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி இதுலேயும் இருப்போம். தென் நம்மக்கிட்ட டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் இருக்குது. தென் இந்த மாதிரி வந்துட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரியுமே வந்துட்டு நிறைய விஷயத்த நம்ம வந்துட்டு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் ஷிப்பாக தான் சார் இந்த இது இருக்குது. பரவாயில்லையே, நிறைய பேர் இங்கே புரியாமல் வேலை செய்கிறாங்க, நீங்கள் புரிஞ்சுட்டே இது வேலை செய்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சொல்கிறான். தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்முனை பார்க்குறீங்க. ஏன்னா அவனும் ஒரு மாதிரி ஓகேங்கிற மாதிரி பார்க்குறான், ஒரு மாதிரி ஓகேங்கிற மாதிரி பார்க்குறான். ஸோ நீங்கள் சென்டரில் இருக்கிற ஜிம்மினே பார்க்குறீங்களா? ஜிம்முன் வந்து ஜேகேயும் பார்க்குறான்னா அவனுக்கு 2 பேரும் அப்படின்னு தலையாட்டுறானுங்க. அப்போ ஜிம்முன் வந்துட்டு அப்படின்னு தலையாடிட்டு ஓகே யூஆர் அப்பாயிண்டட். ரியலி சார்? ஏன் வேலை வேணாமா? வேணும் சார் வேணும் சார் அப்படிங்கிறீங்க. அப்போ வந்து அவங்கள பார்த்துட்டு சிரிக்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இவர் எதுக்கு சிரிக்கிறாரு, ஆனால் க்யூட்டாக இருக்கு இவர் சிரிக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸ்கிட்டையுமே நாங்கள் வந்து ஒரு விஷயம் கேட்போம். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்னத்தடா கேட்க போகிறீங்க, திக்குன்னு பார்க்குறீங்க. ஸோ நம்ம ஜிம்மன் வந்துட்டு எங்ககிட்ட மொத்தமாக 4 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. 3 பேர் தனித்தனியாக வச்சுருக்கோம் அண்ட் 3 பேர் ஒட்டுக்காக சேர்ந்து இந்த இண்டஸ்ட்ரி வச்சுருக்கோம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணுன்னு உங்கள் சாய்ஸ் வச்சு தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம். ஓ, இப்போ நான் எதுன்னு சொல்லுவேன்? ஒருவேளை அவரை சொன்னா இவருக்கு வச்சு போகிறோம், இவர் தான் சொன்னால் அவருக்கு வச்சு போகிறோம். நீங்கள் யோசிக்கிறது வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஜிம்மன் வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ வயன். சார், நீங்கள் வந்துட்டு அவர் கம்பெனிக்கு போகிறேன்னு சொன்னால் இவருக்கு வச்சு போகிறேன், இவர் கம்பெனிக்கு போகிறேன்னு சொன்னால் இவருக்கு வச்சு போகிறேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். உங்களோட சாய்ஸ் தான். எப்படி நான் மனசில் நினச்சதை டக்குன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா? இங்கே எல்லார் மனசுலையும் அப்படி தான் ஓடும். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் பார்க்குறீங்க, என்ன டக்குன்னு இவர் இப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா? ஸோ அவர் பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லிடுறாரு. நீங்கள் வந்துட்டு 3 பேருமே அழகாக இருக்காங்க, ஜேகே கம்பெனியில் ஒர்க் பண்ணால் ஜேகே மட்டும்தான் பார்க்க முடியும், கம்பெனியில் மட்டும்தான், ஜிம்மன் கம்பெனியில் ஜிம்மனை மட்டும்தான். அந்த ரிசப்ஷனிஸ்ட் என்ன சொன்னால் 3 பேர் அப்போ ரொம்ப நேரம் இங்கே தானே இருப்பேன்னு சொன்னாங்க.
சரி அப்புறம் இந்த கம்பெனி சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள். சூஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். நான் இந்த கம்பெனியில் விமன் குக் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார். அவனுங்க ஷாக்காக பார்க்குறானுங்க. ஏன்? ஐயோ ஏன்னு வேறு கேட்டு தொலைஞ்சிட்டானே. உங்களை பார்க்கத்தானே சொன்ன, கேவலமாக காரி துப்புவானுங்களே. என்னன்னு சொல்கிறது? இல்லை சார், தனித்தனியாக ஒர்க் கம்பெனிலேயும் ஒர்க் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரையும் பார்க்கறதுக்காக இங்கே வர்றதுக்கு பதிலாக இந்த கம்பெனிலே ஒர்க் பண்ணிட்டு உங்கள் 3 பேரையும் பார்த்துடலாம்ல சார். என்ன? ஐ மீன் சார், எது ஃபைல் சைன் வாங்கிறதுனா அங்கேருந்து இங்கே வர்றதுனால இந்த கம்பெனிலே ஒர்க் பண்ண ஈஸி இல்லை சார். ஓ ஓகே. நாளையிலேருந்து நீங்கள் வந்து வேலையில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே சார், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபைல் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு போகிறீங்களா? அப்போ ஜேகே எடுத்துகிட்டு, ஒரு நிமிஷம் வாயன். சார், உங்கள் பேர் எங்களுக்கு தெரியும், எங்கள் 3 பேர் உங்களுக்கு தெரியுமா? சாரி சார், நான் கேட்கவே மறந்துட்டேன். என் பேர் ஜான் ஜாங்கோக், இவன் பார்க் ஜிம்மன், அவன் கிம் தையான். அகெயின் ஒன் டைம் சார். நீ அவரை அப்படியே சிரிச்சிட்டு, என் பேர் ஜான் ஜாங்கோக், இவன் பார்க் ஜிம்மன், அவன் கிம் தையான். ஓ, ஜான் ஜாங்கோக், பார்க் ஜிம்மன், கிம் தையாங். 3 பேர் நல்லா இருக்காங்களே. ஐயோ, இவ்வளோ ஹேண்ட்ஸமான சிஓஸா எனக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ வந்துட்டு ஜெர்மன் பார்த்துட்டு, பேர் புரிஞ்சுதுல? புரிஞ்சுது சார். அப்புறம் இன்னும் இங்கே நிற்கிறீங்க, போங்க அப்படிங்கிற மாதிரி வி சொல்கிறானா? தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு டவுட். என்ன? நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு சார் வரணும்? ஆஃபீஸ் 10 o'clock ஓப்பன் ஆகும். 10 o'clock சார்? பின் என்ன கேள்வி இது வயன்? ஆஃபீஸ் 9:30 ஓப்பன் ஆகிடும். நீங்கள் 10 o'clock இங்கே இருக்கணும். ஓகே சார், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு வெளியே வந்துட்டு, ஐயா வேலை கிடச்சிருச்சு, 3 ஹேண்ட்ஸம் சியூஸ் அடிக்கடி இங்கே தான் இருப்பாங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி வயன் இங்கேருந்து கத்தக்கூடாது கேட்டோம், நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே போய் கத்திக்கலாம் அப்படின்ட்டு, எங்கள் லிஃப்ட்டுன்ட்டு நீங்கள் பார்க்கல, லிஃப்ட்டில் போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு லிஃப்ட்டில் போயிட்டு அங்கே லிஃப்ட்டுக்குள்ளே இருந்துட்டு நீங்கள் பார்க்கல, அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் குதிச்சிட்டேவீங்க. ஐயோ 3 பேரும் ஹேண்ட்ஸமாக இருக்கானுங்க, எப்போ வேணாலும் பார்க்கலாம். அச்சோ எவ்வளோ ஜாலியாக இருக்கும். 3 பேரும் என்ன அவ்வளோ அழகாக இருக்கானுங்க. அந்த வீசிருக்கிறது, அந்த ஜிம்மன் முறைக்கிறது, ஜேகே ஷையாக வருது. ஐயோ என்ன அழகுட்டோ, தேடி எடுத்த பொக்கிஷன்டா நீங்கள் முருகிறோம் அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு இந்த பக்கம் நம்ம பாய்ஸ் கிட்ட காமிச்சா, நம்ம ஜேகே வந்துட்டு அந்த டேபிளில் பார்க்குறோம். ஸோ அங்கே வந்துட்டு உங்களோட ஒரு கார்டு மாதிரி, ஐடி கார்டு மாதிரி சம்திங் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் அதை அங்கேயே நீங்கள் மிஸ் பண்ணிட்டு போயிருப்பீங்க போல். ஸோ ஜேகே அதை பார்த்துட்டு, அந்த பொண்ணு ஏதோ மிஸ் பண்ணிட்டு போயிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா, அந்த பொண்ணு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு அவங்களை கூப்பிட்டுருப்பார்ல. ஸோ அவர் வந்துட்டு சொல்கிறாங்க. அவர் வந்து பார்த்துட்டு, சார் அந்த பொண்ணு போயிட்டாங்க சார். ஓ, வயன் அப்பா அம்மா வீட்டில், இவன் ஒரே பொண்ணு தான் போலடா, இவன் மட்டும்தான் ஃபேமிலியில் சம்பாதிப்பா போல். அப்படிலாம் இருக்காது, எப்படி அப்பா அம்மா சம்பாதிக்காமல் இருப்பாங்க? பொண்ணு அழகாக இருக்கால அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறானா. அப்போ ஜேகே அப்படி இல்லை, நார்மலாக சொல்கிறேன், அழகாக இருக்கால, நல்லா பேசுகிறா, ஒரு மாதிரி ஜாலி டைப் மாதிரி தெரியுது. இது அவள் ஜாலி டைப்பா? அப்படி பயந்து நடுங்கிற அவள் உனக்கு ஜாலி டைப்பு அப்படி நடிச்சுமனா? என்னமோ எனக்கு தெரிஞ்சு அவள் வெளியே போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பான்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்துட்டு சொல்கிறான். இருக்குமோ? மேபி. ஓகே அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவனுங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஓகேடா மீஸ், இதோட இந்த பாட்டை நம்ம என் பண்ணிக்கலாம். இந்த பாட்டை பிடிச்சிருந்துச்சா அண்ட் இதை வந்துட்டு இப்படியே கொண்டு போகலாமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், ஓகேவா?
ஓகே பாய். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய் 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 பாய்.